ராதிகா வணக்கம். மத்திய கிழக்கில் மீண்டும் இதுவரை காணாத அளவிலான தீவிர தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவுடைய சரமாரி தாக்குதல் 2.0 என்று சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 28 என்றுதான் இந்த போர் தொடங்கியது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு பிறகு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் கடந்த மாதம் 15 என்று 14 அம்சங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. அதற்கு பிறகு படிப்படியாக நிலைமை சீரடைந்து வந்தது. ஹோர்முஸ் நீரிணையில் 138 கப்பல்கள் ஒவ்வொரு நாளும் சென்று வந்த நிலையில் படிப்படியாக நிலைமை சீரடைந்தவுடன் 70 கப்பல் 80 கப்பல் என அந்த கப்பல் பயணங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வந்தது. இது உலகம் முழுவதும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஹோர்முஸ் நீரிணை என்பது உலக அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் என்பது 20 விழுக்காடு நடக்கக்கூடிய அளவிலான ஒரு போக்குவரத்தாக ஹோர்முஸ் நீரிணை பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் நிலைமை அப்படி படிப்படியாக சீரடைந்து முழுவதுமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் கடந்த 7, 8 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது ஈரான். அதாவது அவருடைய ஆணைப்படி ஈரானை ஒட்டிய கடற்பகுதி வழியாகத்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்கு மாறாக சென்றால் தாக்குதல் நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு இணங்க மறுத்த பல்வேறு நாடுகள், குறிப்பாக சில கப்பல்கள், சில வணிக கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் ஓமன் வளைகுடா ஒட்டிய பகுதியில் சென்ற காரணத்தால் அந்த கப்பல்கள் மீது ஈரான் சரமாரி தாக்குதல் நடத்தியது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ரத்தாகி விட்டது என்று பகிரங்கமாக அறிவித்து அன்றைய நாள் முதல் மிக தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா. இரவு நேரங்களில் மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. 7வது நாள் இரவாக அந்த தாக்குதல் தொடங்கி வருகிறது. உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. ஈரானும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்படியாக ஹோர்முஸை சுற்றி என்ன நடக்கிறது, முந்தைய தாக்குதல் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அமெரிக்காவின் தாக்குதல் 2.0 என்று சொல்லலாம். அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரம் அடைந்திருக்கிறது என்பதுதான் உலக நாளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஈரான் மீது தொடர்ந்து 7வது இரவாக அமெரிக்கா தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. ஈரானுடைய தெற்கு ஹார்மோஸ்கன் என்ற மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாலங்கள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் மீது பயங்கர தாக்குதலை அமெரிக்க வான்வழி நடத்தியிருக்கின்றது. அதில் 7 பேர் பலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ஈரானுடைய முக்கிய துறைமுகமான இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸை ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு இணைக்கும் சாலையை இருந்து துண்டிப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே பாலங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த சாலை முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் ஈரான் மக்களுக்கு பொருட்கள் கிடைப்பதில் கூட ஒரு மிகப்பெரிய இடையூறு ஏற்படலாம் என்றும் ஒரு அச்சம் நிலவுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பந்தர்ஹாமீர் நகர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மிக முக்கியமான தாக்குதலாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், இந்தியாவின் உதவியோடு ஓமன் வளைகுடாவில் ஈரான் இயக்கி வரக்கூடிய சபஹார் துறைமுகம். இந்த சபஹார் துறைமுகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவின் உதவியோடு ஓமன் வளைகுடாவில் ஈரான் இயக்கி வருகிறது இந்த சபஹார் துறைமுகம். இந்த துறைமுகத்தை குறிவைத்தும் அமெரிக்கா சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் தற்போது வரை 38 பேர், அதற்கு மேற்பட்டவர்கள் பலியாக இருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கிறது. இதுவே இந்த போருடைய தீவிரத்தன்மையை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து மின்சார கட்டமைப்பு மீதும் தாக்குதலை ஈரான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா எங்களுடைய மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது என்று ஈரானை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதனால பல்வேறு மாகாணங்கள் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துமாறும் ஈரான் கோரிக்கை வைத்திருக்கின்றது. இப்படியாக ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தான் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறதோ அதற்கு இணையாக அமெரிக்காவின் நிலைகளை குறிவைத்து ஈரானின் தாக்குதலும் தீவிரமடைந்து வருகிறது. இதை உறுதிப்படுத்திய கத்தார் ஏவுகணை தடுப்பு சாதனங்களை இயக்கி முறியடிக்க முயன்றிருக்கிறது. அதே போன்று குவைத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மின்சார நிலையமும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலையும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று பஹ்ரைன் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஜோர்டானை நோக்கி ஈரான் ஏவிய 3 ஏவுகணைகளை இடைமறித்து அடித்ததாக ஜோர்டான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக அமெரிக்காவின் நிலைகளை குறிவைத்து ஈரான் அண்டை நாடுகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஹோர்முஸ் நீரிணை அருகே இருக்கக்கூடிய ஓமன் வளைகுடாவை ஒட்டி சென்ற மேலும் ஒரு சரக்கு கப்பல் மீது நேற்று தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. அது கப்பலுக்கு லேசான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மாலுமிகள் யாரும் உயிரிழப்பு உள்ளிட்ட எந்த அசம்பாவிதம் இல்லை என்றாலும் கூட ஈரான் தொடர்ந்து சொல்லி வரக்கூடியது என்னவென்றால்,
ஈரானை ஒட்டிய கடற்பகுதியில் தான் கப்பல்கள் செல்ல வேண்டும், மாறாக ஓமன் வளைகுடா ஒட்டி சென்றால் நாங்கள் தாக்குவோம் என்று சொன்னதன் அடிப்படையின் விளைவாக தான் தற்போது இந்த போர் 2.0 அமெரிக்காவின் தாக்குதல் தீவிரமடைந்து வருகிறது. தொடக்கத்தில் அமெரிக்கா ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது என்பதை முன்னிறுத்தி தொடங்கிய தாக்குதல் இன்று ஹோர்முஸ் மையப்புள்ளியாக மாற்றப்பட்டு தாக்குதலுடைய இந்த போரினுடைய போக்கை திசை திருப்பக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் 138க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணம் செய்யும். ஆனால் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. கப்பல்கள் பயணிக்கவே ஒரு அச்சமான நிலை காணப்படுகிறது. ஹோர்முஸை முழுவதுமாக முடக்கி வைத்திருக்கிறது ஈரான். அதே போன்று அமெரிக்கா நாங்களும் முடக்கி வைத்திருக்கும் என்று அவர்களும் ஒருபுறம் தெரிவித்திருக்கூடிய நிலையில் தற்போது ஒரு கப்பல்கள் கூட சென்றுவிட முடியாத ஒரு நிலைதான் அங்கு காணப்படுவதாக, சில கப்பல்கள் மட்டுமே சென்று வர முடிகிறது. வழக்கமாக செல்லக்கூடிய கப்பல் எதுவும் சென்று வர முடியவில்லை. எப்போது கப்பல் தாக்குதல் நடத்தும் என்ற ஒரு அசம்பாவிதம், ஒரு அச்சம் அங்கு இருக்கக்கூடிய அந்த கப்பல் இயக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரான் தற்போது மீண்டும் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் போர் நிறுத்தம், அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்கள், ஈரான் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துகிறீர்கள், நிச்சயமாக நாங்களும் அமெரிக்கா மீது விரைவில் தரமான தாக்குதலை அமெரிக்க நிலைகளை குறிவைத்து தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா அழித்து விட்டது என்றும், அமெரிக்கா போரை தொடர்ந்தால் ஈரான் தாக்குதல் கட்டத்திற்குள் மிக தீவிரமாக நுழையும் என்றும் IRGC தெரிவித்திருக்கிறது. இப்படியாக அமெரிக்காவின் சரமாரியான தாக்குதல், ஈரானுடைய அண்டை நாடுகள் மீதான தாக்குதல், ஹோர்முஸ் ஜலசந்தியில் காணப்படக்கூடிய மிக தீவிரமான பதற்றம், இவை அனைத்துமே கடந்த முறை பிப்ரவரி மாதம் தொடங்கிய போரின் போது ஏற்பட்ட தாக்கத்தை விட அதற்கு பிறகு சற்று அமைதியான நிலை திரும்பி மீண்டும் ஏற்பட்டக்கூடிய இந்த தாக்குதல் என்பது மிக தீவிரமாக இருக்கின்றது என்பதுதான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், செய்திகள் என்பது காண்பிக்கின்றது. ராதிகா.